ஆக்டர் நானி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கமல் சாரை பார்த்தா நான் இதை கேட்டே ஆகணும். விருமாண்டி படத்தில் ஒரு சீன் வரும். கமல் சார் வந்துட்டு கோர்ட்டில் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ ஒருத்தர் வந்துட்டு அவரோட பேரை கூப்பிடும்போது அவர் எந்திரிப்பார். எந்திரிச்சிட்டு இப்படி மீசையை தடவிட்டு அதுக்கப்புறமா அவருடைய வாய் வந்துட்டு ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அதை வந்துட்டு வெட் பண்ணுவார். இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒருத்தங்க எந்திரிக்கும் போது பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அதை கமல் சார் விருமாண்டி படத்தில் ஒரு சீனில் நடிக்கும்போது ஒரு நடிப்பாகவே இதை பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது அது வந்து நடித்த மாதிரி தெரியல. ஒரு மனுஷன் உண்மையாலுமே தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருந்தது. அந்த பர்டிகுலர் சீனை வந்து என்னுடைய ஃபோனில் சேவ் பண்ணிவிட்டு 7-8 டைம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நடித்த மாதிரி தெரியும் அப்படின்றது போல் நான் நினச்சிட்டு என்னோடய ஃபோனில் சேவ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 தடவைக்கு மேலே அந்த சீனை பார்த்துருப்பேன். ஆனால் இது வரைக்குமே எனக்கு வந்துட்டு அது வந்து நடித்தது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ரியலாக நடந்தது அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் எனக்கு தோணுது. இந்த மாதிரி அவர் நடிக்கிற ஒரு சீனுக்கும் எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியல. கமல் சாரோடைய இந்த சீனை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் ஹைனானா படத்தில் ஹாஸ்பிட்டலில் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி வர ஒரு சீனுக்கு இவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நான் அந்த சீனை பண்ணியிருந்தேன். ஆனால் இவருக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து கிடைக்குது, எங்கேருந்து எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் அவரை பார்த்தனா கேட்கணும் அப்படின்றது போல் நானி சொல்லியிருந்தார். இதை பற்றி இப்போ தக்லைஃப் படத்தோட ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டு வர கமல்ஹாசன் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆக்டர் சொன்னார். விருமாண்டி படத்தில் தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிற மாதிரி கமல் சார் இது பண்ணது வந்துட்டு நடித்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கேட்கும்போது அதுக்கு கமல் சார் இருந்துட்டு அது நானி தான் சொன்னார். தேங்க்யூ நானி அப்படின்னு சொல்லிட்டு அது போதாது. இப்போது அவருக்கு தேங்க்யூ சொல்கிறத விட அவரோட பேர் இந்த இடத்துல நான் சொன்னது தான் வந்துட்டு ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் சினிமாவும் இருக்கணும். நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது போல் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. கமல் நானி பற்றி சொன்ன இந்த வீடியோ நேற்றுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆச்சு. இதை தொடர்ந்து ஆக்டர் நானி போதும் சார் போதும் அப்படின்றது போல் ஹார்ட்டின் எமோஜி போட்டு கமல்ஹாசனை டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இது இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருக்குது. கூடிய விரைவில் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வச்சு பார்க்கும்போது இவங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்றா ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது போல் எதிர்பார்க்கப்படுது.